ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெங்காய சட்னி. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், தேங்காய், பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சு அது சூடானதும் எண்ணெய் ஒரு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு செவந்து வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பு வந்து பாதி அளவுக்கு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வர வரைக்கும் வறுத்துக்கிட்டு இது கூட காஷ்மீர் கலருக்காக ஒரு காஷ்மீர் மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஒரு 6 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போது மிளகாய் வந்து நல்லா உப்பி நல்லா வந்திருக்குது. இந்தளவுக்கு வறுத்தா போதும், கருக விட்டுறாதீங்க. இந்த சமயத்தில் மிளகாயை கடலைப்பருப்பையும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். கடலைப்பருப்பு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்னிக்கு. இதே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம்லாம் வதக்க ஆரம்பிக்கலாம். 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 20 இந்த மாதிரி ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. வெங்காய சட்னினா சின்ன வெங்காயம் போடுறது தான் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே இந்த சட்னிக்கு தேவையான பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் காரத்தன்மை இருக்குது, பெரிய வெங்காயத்தில் இனிப்பு சுவை இருக்குது. இது ரெண்டும் இது கூட கருவேப்பிலை ஒரு கொதி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பையும் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது செவக்க விட்டுறக்கூடாது, அப்புறம் சட்னி வந்து இனிப்பாயிடும். ஓரளவுக்கு நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது இதோட புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளியோட புளிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். சட்னி இந்த சட்டியோட சூட்டுக்கே வதக்கினா போதும். லைட்டாக 2 பெரட்டுனா போதும். இப்போது இதெல்லாம் நல்லா ஆற வரைக்கும் விட்டுறலாம். அப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஒரு நல்லா ஆற வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வதக்கணும் இல்லையா, கடலைப்பருப்பு மிளகாய் அது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்சரில் போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வரலாம். நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்களும். இப்போது இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், புளி, தேங்காய் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. தண்ணியும் வந்து நிறைய ஊற்றக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து கெட்டியாக அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இது மாதிரி குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம்.
இது எடுத்து வச்சுட்டு மீதி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசிட்டு இதில் ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தண்ணி இந்த அளவுக்கு தான் ஊற்றணும், கெட்டியாக இருக்கணும் இந்த சட்னி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அது சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுறலாம். ரெண்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 3 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணது, அப்புறம் வரமிளகாய் 2, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிடலாம். கரண்டி வச்சு 2 கிண்டிட்டு வதக்கிட்டு இப்போ இந்த சட்னியில் நம்ம இந்த தாளிப்பை சேர்த்திடலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான சட்னி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.